அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போறது மகாபாரத கிளைக்கதை 7வது உடுப்பி கிருஷ்ணன் தாயின் ஆசையை நிறைவேற்றுதல். கதைக்குள்ள போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். தாயின் ஆசையை நிறைவேற்றுதல். மகாபாரத போர் முடிந்ததும் கண்ணபெருமான் துவாரகையில் வாழ்ந்து வந்தான். ருக்குமணி மற்றும் சத்தியபாமா முதலிய தேவியரும் வாசுதேவன் தேவகி ஆகிய பெற்றோரும் உடன் இருந்தனர். ஒரு நாள் தேவகியின் முகத்தில் வாட்டம் கண்ட கண்ணன், அம்மா, உனக்கு என்ன கவலை? எதுவாய் இருந்தாலும் தீர்த்து வைக்கின்றேன் என்றான். கண்ணா, பார்ப்புகழும் உன் இளம் பருவத்தில் நீ செய்த விளையாட்டு குறும்புகளை காணும் பேரு எனக்கு கிட்டவில்லை. எல்லாம் தெய்வமாக யசோதை பெற்றாள். அதனை என் கண்களால் பார்த்து மகிழ ஆசை. அவள் பெற்ற பேரு எனக்கு கிட்டாதா என்று ஏங்குகின்றேன் என்றாள் தேவகி. தாயே, இதற்கேன் இந்த வாட்டம்? உன் ஏக்கத்தை இப்பொழுதே தீர்த்து வைக்கின்றேன் என்று மழலை பருவ வேடம் கொண்டான் கண்ணன். தேவகி தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். அம்மா, எனக்கு வெண்ணெய் தா, இல்லையில் நானே முழுவதும் எடுத்து உண்டு விடுவேன் என்றான் கண்ணன். தேவகி மனம் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டது. இழந்த செல்வம் மீண்டும் பெற்றவள் போல் உவகை கொண்டாள். கொஞ்சம் பொறு, நெய்யாக்கி தருகின்றேன் என்றாள் தேவகி. கண்ணன் தயிர் கடையும் கயிற்றை பறித்துக்கொண்டு ஓடினான். தேவகி துரத்தினாள். கண்ணன் பயந்தவன் போல் வீடு முழுவதும் சுற்றி சுற்றி ஓடினான். முடிவில் மத்தை எடுத்து தயிர் பானையை உடைத்தான். தயிரெல்லாம் சிதறியது. கண்ணனின் குறும்பு கண்ட தேவகி மகிழ்ந்து இன்புற்றாள். கண்ணன் மழலை வேடம் மாறி மீண்டும் இளைஞன் வடிவம் பெற்றான். இன்னும் சிறிது நேரம் அந்த மழை குளத்திலேயே இருந்திருக்க கூடாதா? அதற்குள் ஏன் மாறினாய்? உன் குழந்தை பருவத்தை கண்களால் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும் போல் மனம் ஏங்குகிறது என்று தேவகி ஏங்கினாள். தாயின் ஆசையை நிறைவேற்றுவது மகன் கடமை. இதோ உன் ஆசை நிறைவேறும் என்று கூறி விஸ்வகர்மாவை வரவழைத்து என் மழலை வடிவத்தை சிலையாக வடித்து தாருங்கள் என்று பணித்தான் கண்ணன். விஸ்வகர்மா மத்தும் கையுமாக இருக்கும் கோலத்தில் சிலை வடித்து தந்தான். தேவகி அந்த சிலையை கண்டு கண்டு களிப்பின் எல்லையை கண்டாள். இறுதி காலத்தில் துவாரகியை கடல் கொண்ட பொழுது அச்சிலையை கோபி ஆகிய திருமண்ணில் மறைத்து கடலில் விட்டுவிட்டாள். 4000 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு மீனவன் கடலில் படகு பயணம் செய்தான். அப்பொழுது புயல் ஒன்று தோன்றி படகை கவிழ்த்தது. அந்த படகு கவிழாமல் மத்வாச்சாரியார் தம் தெய்வீக சக்தியால் காப்பாற்றினார். அந்த மீனவன் தன்னை காத்த மத்வருக்கு காணிக்கையாக அந்த கோபிகட்டியை கொடுத்தான். காணிக்கை பெற்ற மத்வர் அதை உழைத்து பார்த்தார். மத்தும் கையுமாய் இருந்த கண்ணன் காட்சியளித்தான். அந்த கண்ணனை அவர் உடுப்பியில் நிறுவி ஒரு ஆலயம் எழுப்பினார். அந்த ஆலயமே உடுப்பியில் இன்று உலகமே வழிபடும் ஆலயமாக சிறந்து விளங்குகிறது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? யாரெல்லாம் அந்த உடுப்பி ஆலயத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.